ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நாளைக்கான கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா பிசியில் ஒரு 67, 57, 52, 42, 47 இப்படிலாம் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் எல்லாமே ட்விஸ்ட் பண்ணி கடைசியில் கொண்டு வந்து 62ன்னு கொண்டு வந்து அடித்து முடிச்சிட்டான். நம்ம 67 வரும்னு சொல்லியிருந்தோம். வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம நேற்று ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தோம். ஆனால் அதிலிருந்து அவன் எடுக்கலை. ஆனால் கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு நாளைக்கு நமக்கு வேறு ஒரு ரூட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 869 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு இங்கேருந்து இங்கே 869 அடிச்சிருக்கான். நமக்கு அடுத்து வந்து இங்கேருந்து இந்த 768 கொண்டு வருவான்னு சொல்லி தான் நம்ம பார்த்தது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் அதுலேருந்து எடுக்கலை. ஆனால் எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு டைம் நம்ம ஒரு பழைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா தெரியும், ஜிக்ஜாக் பேட்டர்ன் சொல்லி ஒரு பேட்டர்ன் நான் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி வர்ற மாதிரி தெரியுது. ஒருவேளை அதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே அப்படியே கிராஸில் பார்த்திங்கன்னா 526 அது அப்படியே நமக்கு இங்கே பாக்ஸில் வந்துருச்சு பாருங்கள். அதாவது 896, அந்த 896 மேலே பாக்ஸு அப்படியே கிராஸில் 526 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டான். நாளைக்கு ஒரு வேளை நம்மளுக்கு இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்படி வந்துச்சு அப்படின்னா 547 அப்படிங்கிற மாதிரி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜிக்ஜாக் பேட்டர்ன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கூட கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏதாவது பேட்டர்ன் வருதான்னு பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு வந்து ஜிக்ஜாக் ரூட்டில் வருது. அதாவது எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்படி வந்து இப்படி போய் திருப்பி இப்படி வந்து இந்த மாதிரி வர்றான். ஓகேங்களா, இந்த மாதிரி வர்றான். இந்த மாதிரி ஒரு ரூட்டில் வருது. பார்க்கலாம் நாளைக்கு இதில் இருந்து ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். இது ஒரு பாக்ஸில் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி இப்போ பாக்ஸில் ட்ரை பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த 547 அப்படிங்கிற நம்பரை நம்ம பாக்ஸில் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சவங்க பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்மளால் முடியாத அப்படின்னு நினைக்கிறவங்க சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஏபியில் ஒரு 47 வர்ற மாதிரி தெரியுது. அப்படி வந்துச்சுன்னா ஒரே ஒரு நம்பராக இந்த நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, 475 அப்படிங்கிற நம்பரு பாக்ஸ் போட முடியுங்கிறவங்க இந்த நம்பர் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போது வேறு ஒரு ரூட்டு, சின்னதாக ஒரு ரூட் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். என்ன நம்பர்னால் இந்த 562 அப்படிங்கிற நம்பரை நமக்கு ஆல்ரெடி ஒரு டைம் அடிச்சிருக்கான். எப்போன்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் இப்போ நமக்கு 562 இங்கே அடிச்சிருக்கான். இதே நம்பரு இங்கே ஒரு இடத்துல வச்சுருக்கான் பாருங்கள். சேம் நம்பர் 562 அக்டோபர் மாதம் 562 அப்படின்னு அடிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கானா நான் போய் பார்க்குறதுக்கு போகலை. ஏன்னா இது நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, வேணால் நான் பார்த்துட்றேன். ஓகே, இப்போ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்த வரைக்குமே பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 562 அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி அடிக்கலை, ஆனால் பாக்ஸில் அடிச்சிருக்கிறான். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன நம்பர் எடுக்கலாம் அப்படின்னா சின்னதாக ஒரு சிம்பிளாகவே ஒரு நம்பர் எடுக்கலாம். என்ன அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துடலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 562 அடிக்கும்போது பிசி 62 அது அப்படியே ஏசியில் அடிச்சிருக்கான். நமக்கு இங்கேயும் அப்படி தான் இருக்குது. பிசியில் 62, ஒரு வேளை நாளைக்கு ஏசியில் 62 வருமா அப்படிங்கிற ஒரு மாதிரியும் இருக்குது. அது இல்லாமல் மேலே பார்த்திங்கன்னா 12 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அதை ஒரு நம்பர் பவர் பண்ணோம்னா 62 அப்படின்னு சொல்லி அதுலேயும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இங்கே அப்படி பார்த்திங்கன்னா 69 அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே வந்து 12, அதாவது 1 அப்படிங்கிற நம்பர் உள்ளே வந்திருக்கு. இங்கே வந்து பவரில் 6 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஏசியில் ஒரு 2 சான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏசியில் நமக்கு அந்த 62 அப்படிங்கிறது டேரெக்டாகவே அடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற 69 எடுத்து பவர் பண்ணி அடிக்கணும். அந்த 6க்கு பதிலாக 1 அப்படிங்கிற நம்பர் வச்சு 19 அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்படி 19 அப்படின்னு சொல்லி அடித்தான் அப்படின்னா என்ன அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதம் ஏ போர்டு 1 வச்சு பார்த்திங்கன்னா
13 அப்படிங்கிற நம்பர் ஆடிட்டான், 16ங்கிற நம்பர் ஆடிட்டான், அடுத்து 15 அப்படிங்கிற நம்பரும் ஆடிட்டான். ஓகேங்களா, அதாவது 13, 14, 15, 16 இந்த 4 நம்பரில் 13, 15, 16 ஆடிட்டான். கேப்பில் ஒரு நம்பர் 14 அப்படிங்கிறது குறையுது. அப்போது அதுலேருந்து நமக்கு 149 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் எடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம ஏசியில் ஒரு வேளை 62 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 652, அப்படி இல்லை அப்படின்னா 632, சாரி 72, 672 அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 3 நம்பர் ஃபாலோயிங் நம்பர் சொல்கிறேன். இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடித்தானா மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சொல்கிறேன். 3 நம்பர் வந்து ஒரே ஒரு நம்பர் எப்போதுமே கொஞ்சம் உங்கள் கணக்கில் வரும்போது அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க. என்றைக்காவது ஒரு நாள் ஹிட் ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு வின்னிங் கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறது அதையும் சொல்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 6 வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா 600 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். இங்கே 612 அப்படிங்கிற நம்பர் வச்சுருப்பான். ஓகேங்களா, 600ங்கிறத விட்டுருங்க. நான் 612 தான் நம்ம எய்ம் பண்ணுறேன். 612 அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே 610. ஓகேங்களா, அப்போ 612, 10 அப்போ கேப்பில் ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. மேலே வந்து பார்த்திங்கன்னா 612, 600 அப்படிங்கிற நம்பரை விட்டுடலாம். கீழே வந்து 610 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அப்போ 611 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து கேப் நம்பரு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடிப்பான் அது. ஓகேங்களா, அப்போ வந்து ஒரே ஒரு நம்பர் 611 அப்படிங்கிற ஒரு நம்பரு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதம் அடுத்த மாதம் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிக்கிங்க. எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன உங்களுக்கு ஏ போர்டு 6 இல்லை பி போர்டு 1, சி போர்டு 1 இந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த 611 அப்படிங்கிற ஒரு நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உள்ளே வர்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன மாதத்தில் பாருங்கள், டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். பாக்ஸில் 161 அப்படிங்கிறது பாக்ஸ் அடிச்சிட்டான். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 116 அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் அடிச்சிட்டான். இப்போ இந்த மாதத்தில் இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கேயாவது 611 அப்படிங்கிற பாக்ஸு அடிக்கலாம். ஓகேங்களா, பாக்ஸ் போட்டோம்னா அந்த நம்பரை பாக்ஸ் போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் தான் போட முடியும். இன்னும் ஒரு நம்பர் தான் பேலன்ஸில் வரும். ஓகேங்களா, அது 161 அப்படின்னா அது ஒரு நம்பரு, 611, 116 இப்படி வரும். இந்த 2 நம்பர் அடிச்சிட்டான். இது ஒன்று மட்டும்தான் பேலன்ஸில் இருக்குது. அதுபடியும் இந்த மாதத்தில் நமக்கு இந்த 611 அப்படிங்கிற அடிக்கணும். இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதத்தில் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 2 ரூட்டு படியுமே நமக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேப்புமே பார்த்தாலும் இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாள் விட்டு 8வது நாள் அடிச்சிருக்கிறான். 1, 2, 3, 4, 5, 6, 7 8வது நாள். 1, 2, 3, 4, 5, 6, 7 8வது நாள் இன்றைக்கி அடிச்சிருக்கணும். ஆனால் அவன் எப்படியா இருந்தாலும் கரெக்டாக அடிக்காமல் கொஞ்சம் மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற இந்த நாளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.